புதிய கட்சி கூட்டணிக்கு வரும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். முழு விவரம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் விருப்ப மனு அளித்தவர்களுடனான நேர்காணலில் 3வது நாளாக ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் நேர்காணலுக்கு வருகை தந்த அதிமுக நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்களை அவர்களுக்கு வலியுறுத்தலும் அறிவுறுத்தலும் விட்டிருக்கிறார். இந்த நிலையில் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி ஒன்று சேர இருப்பதாகவும் மேலும் சில கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம், ஓரிரு நாளில் புதிய கட்சி ஒன்று அதிமுக கூட்டணிக்கு வரும் எனவும் நம்பிக்கையோடு இருங்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கிறார். அதே போல அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும், அதனால் அதிமுக தலைமை யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும், அதாவது கூட்டணி கட்சிக்கும் ஒதுக்கினாலும் அந்த தொகுதியில் சரியாக வேலை பார்த்து வெற்றிக்கான வேலைகளை பார்க்க வேண்டும் எனவும் அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தல் வெற்றிக்கு உழைக்க வேண்டும் எனவும் உட்கட்சி பூசல் ஏதும் இல்லாமல் தொகுதியில் வேலை பார்க்க வேண்டும் எனவும் இந்த நேர்காணலுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் விருப்ப மனு வழங்கியிருக்கக்கூடிய அந்த நபர்களிடம் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.